ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொத்தேடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவாள் மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலைக்கு நாங்கள் உச்சி வர நம்ம கேமராமேன் ஐயப்பன், சந்திரனை இவங்க 3 பேருமே உச்சி மலை வர போகிறோம். நீங்களும் இதோட பயணிக்கலாம். வாங்க முழு வீடியோக்கு உள்ளே போகலாம். இப்போ மருத்துவாள் மலை என்ட்ரன்ஸில் நாங்கள் கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் சாமி சிலை இருக்குது. இங்கே இருந்தால் நாங்கள் மலை பயணத்தை தொடங்க போகிறோம் நம்ம சந்திரனங்கூடால. நாங்கள் இப்போ ஏறி போகக்கூடிய படிக்கட்டுகளை பார்த்து நீங்கள் மலை உச்சி வர இப்படி படிக்கட்டுகள் இருக்குன்னு நினச்சிக்கிடாதுங்க. இப்போ நாங்கள் மருத்துவாள் மலையோட முதல் தளமான சமதர்ம சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் என்னென்ன சாமிகள் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிகவும் பழமையும் பதுமையும் மாறாததாகவே இந்த கோவில் இருக்கிறது. இந்த மருத்துவாள் மலையில் முதல் தளத்தில் இருக்கக்கூடியது இந்த சிவன் கோயில். இது சிவன் கோயில் அல்ல, இது ஒரு முருகர் கோயில். இந்த முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர், ஐயப்பர், ஆஞ்சநேயர், அம்மன் சன்னதிலாம் இருக்குது. இது ஒரு ஃபஸ்ட்டு தளம். இதுக்கு பிறகுதான் மேலே நம்ம மலை உச்சிக்கு போக போகிறோம். கோவிலின் கட்டிடங்கள், சுவாமிகள் இருக்கக்கூடிய ரூம் பார்த்திங்கன்னா, முன்ன இருக்க மண்டபங்கள் கொஞ்சம் சிதலமடைந்தே இருக்குது பார்த்துருங்க இந்த கோவில். ஆனால் உள்ள சாமிகள் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. ஆனால் கோயில் கொஞ்சம் சிதலமடைந்து தான் காணப்படுகிறது. நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் முதலாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் மலை ஏறலான்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த கோவிலில் நாங்கள் சாமி கும்பிட உள்ளே வந்தோம். சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் மலை மேலே ஏற போக போகிறோம். மீண்டும் பார்த்திங்கன்னா அங்கே அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் படிக்கட்டுகள் மூலமாட்டு நாங்கள் மறுபடியும் மலை மேலே ஏற போயிட்டோம். கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த பாறைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் உருவம் பொறிக்கப்பட்டிருந்து பக்கத்தில் சிவன் சிலை, நாகர் சிலை எல்லாம் அழகாக இருந்துச்சு. அங்கேயும் நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் அந்த சிமெண்ட் படிக்கட்டு வழியாகவே நாங்கள் மலை ஏற கிளம்பிட்டோம். நாங்கள் கீழே இருந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி இல்லை, ஸ்ப்ரைட் ஜூஸ் வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழி போனோடனே நாய்கள்லாம் அதிகமாகவே இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் பார்த்திங்கன்னா நாராயணகுரு சுவாமிஜி அவங்களோட ஒரு ஃபோட்டோ வச்சு பூஜைகள் நடந்துச்சு. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சன்னதி இருந்துச்சு. அங்கேயும் சாமி கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலுக்கு நான் இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. நாங்கள் போன டைமில் இந்த ஜோதிலிங்கம் பர்வதவர்த்தினி ஆலயம் திறந்து இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தான். சிவலிங்கம் இருந்துச்சு, முன்னால் நந்தி இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பர்வதவர்த்தினி அம்மனையும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உள்ளே அப்படி இருந்துக்கிட்டு பழையபடியே நாங்கள் மலை ஏறலான்ட்டு வெளியே கிளம்பி மலை ஏற வந்துட்டோம். ஆன்மீக தொடர்புடைய மலையாகவே இந்த மருந்துவாழ் மலை கருதப்படுகிறது. மூலிகை வளம் இந்த மலையில் அதிகமாக இருப்பதால் இந்த மலை மருந்துவாழ் மலை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா மருந்து மூலிகைகள் அதிகமாகவே இந்த மலையில் இருப்பதால் மருந்து இருக்கும் மலை மருந்துவாழ் மலை என்ற ஒரு பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த மலை பார்த்திங்கன்னா இராமாயண கால தொடர்புடையக்கூடிய ஒரு மலையாகும். மேலும் இந்த மருத்துவாழ் மலையில் பார்த்திங்கன்னா ரிச்சியா சாரியே என்ற கூடிய ஒரு புதிய தாவர இனமும் இந்த மலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மலையோட ஒரு காவாசி பகுதிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் படிகள் அமைச்சிருக்காங்க, கொஞ்சம் இடம் கரடு முரடாக கல்லுகள்லாம் இருக்குது. என்ன நம்ம உச்சிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வழி இருக்குது. எங்களோட கண்டினியூ பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மருதுவாழ் மலை பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக தொடர்புடைய ஒரு சிந்தனை செயலாக்கக்கூடிய இராமாயணத்தோட தொடர்புடைய ஒரு மலை தான் இந்த மருந்துவாழ் மலை. இந்த மருந்துவாழ் மலையில் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த சிறிய குகைகளே ஒரு சான்றாகும். இந்த குகைகள் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவாழ் மலையில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததாகவே ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குகைகளை காணலாம். இந்த குகையெல்லாம் சித்தர்கள் இருந்ததுக்கான ஒரு ஐதீகம் இருக்குது. பாருங்களா.
இந்த குகையோட உள்பகுதியை நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கோம். உள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன பீடம் மாதிரி இருக்குல்ல, இந்த பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுருக்காங்க. இந்த சின்ன பீடத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு முனிவர் மாதிரி சின்ன ஒரு சாமி இருந்துச்சு, சாமி சிலை இருந்துச்சு. மலை மேலே உங்களுக்கு வரும்போது தண்ணி தாகம் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வழிக்கு அப்புறமாவே மேலே வந்து ஒரு பாட்டி தண்ணி வச்சுருக்காங்க. ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் விலை வந்து 30 ரூபா. நாங்கள் இப்போ இந்த தண்ணி பாட்டில் வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு தேவைப்பட்டனால வாங்கிட்டு போகிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா இதே மாதிரி வாங்கிட்டு மேலே மலை ஏற்றத்துக்கு போகலாம். எதற்கு இந்த 1 லிட்டர் தண்ணி பாட்டிலோட ரேட்டு வந்து 30 ரூபா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த மலையில் இந்த தண்ணி பாட்டிலாம் கொண்டு வர்றதுக்கு ரூபா கொடுத்து தான் இந்த மேலே கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இந்த சார்ஜ் வாங்குறாங்க. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா மேலே வந்து தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் பச்சை பசேலின்னு சூப்பராக இருக்கும். அந்த ஊர் எல்லாமே தெரியாது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலினே இருக்கும். அங்கேருந்து நாங்களும் பழையபடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா படியெல்லாம் கொஞ்சம் செங்குத்தாக குத்துற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து பார்த்தாலே வியூ சூப்பராக தெரியும். உங்களுக்கே பார்த்தா இந்த வீடியோவில் தெரியும். நாங்கள் அன்னைக்கு மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா அன்னைக்கு நாராயண குரு ஜெயந்தி விழா ஏதோ மலையில் நடந்துச்சு. அதனால கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்னும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கவங்களும் கேரளாவிலேருந்து வந்தாங்க தான். அவங்களும் இந்த நாராயண குரு இங்கே எப்படி வந்தார், இங்கே தவம் இருந்தார், அதை பற்றி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்ககிட்ட அந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இங்கே எப்போ வந்தீங்க என்ன ஏதுன்னு நாங்கள் விசாரித்தோம். நாங்கள் இப்போ தான் மலையில் உச்சியோர போயிட்டு இப்போ கீழே போயிட்டுருக்கோம், எங்களுக்கு கேரளா அப்படின்னு எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. சரி, நாங்களும் அவங்ககிட்ட பேசிட்டு அந்த டீட்டெயிலெலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் மலைக்கு என்ன எவ்வளோ நேரத்தில் போயிடலான்னு கேட்டோம். அவங்க என்ன ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது, நீங்களும் மேலே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அங்கேருந்து அவங்ககிட்ட பேசிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வழக்கத்துக்கு மாறாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு இந்த நாராயண குரு ஜெயந்தினால் அதிகமாகவே அங்கே மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஓம் நமச்சிவாய, ஹரி ஓம் நமச்சிவாய, ஹரி ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய வாழ்க. இப்படி நாங்கள் மலையில் பாதி வழியில் போயிட்டு இருக்கும்போது சந்திரனோட நண்பர் வந்து ஒரு பெரிய சிவபக்தர் போல், அவர் வந்து ஹரி ஓம் நமச்சிவாயன்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சந்திரனா அவங்கள பார்த்து விசாரித்து பேசிக்கிட்டு அவங்ககிட்ட நாங்கள் மேலே மலைக்கு ஏற போகிறோம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். லிங்கேஸ்வரர் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலை தாண்டி தான் நம்ம மலை உச்சிக்கு போகணும். வாங்க இந்த சிவன் கோயிலையும் பார்த்துட்டு மலை உச்சிக்கு போகலாம். இப்போ இந்த சிவன் கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில சந்திரனை வந்து கண்டிப்பா அது ஆழம் எவ்வளோன்னு இறங்கி பார்க்கலான்னு பாக்குறாங்க. அந்த வீடியோ அவங்களுக்கு காணிங்க. சந்திரன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தண்ணி குடிக்கலாமா? இறங்கக்கூடாத இடத்துல இறங்கி நிற்கேன். இதுல இருந்து சந்திரன் என்ன சொன்னாருன்னா, இந்த சுனையில வந்து தண்ணீர் குடிக்க முடியாதுங்கிறாரு, யாருமே இறங்க வேண்டாம்னு சொல்றாரு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரமாத்த லிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தாச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மலையோட ஒரு பக்கவாட்டில் சுற்றி மலை இருந்து மலையோட உள்ளே இருந்த மாதிரி ஒரு குடவரை கோயில் மாதிரியே இந்த கோயில் இருக்கும். இந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலே மலை மூடி இருக்கும். ஒரு குடவரை கோயில் மாதிரி தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிவபெருமான் பரமாத்த லிங்கேஸ்வரராக இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயக பெருமான், அம்மன் எல்லாமே இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. ரொம்பவே ஒரு உள்நோக்கி இந்த கோயில் மூலஸ்தானம் இருக்குது. உள்ளே போய் சிவபெருமானை நாங்களும் தரிசிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜாரி வந்து விபூதிலாம் எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் விபூதிலாம் நெத்தியில் பூசிக்கிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு உள்ளேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். மீண்டும் மலை உச்சியை நோக்கி நாங்கள் நடக்க ஆரம்பித்தாச்சு. இந்த மருத்துவாள் மலை பார்த்திங்கன்னா ராமாயண கால ஒரு தொடர்புடைய ஒரு மலையாகவே இந்த மருத்துவாள் மலை திகழ்கிறது.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே பார்த்திங்கன்னா நாராயண குரு அவங்களோட ஒரு ஃபோட்டோ வச்சுருந்து அதில் விபூதி சந்தனம்லாம் வச்சுருந்து அதெல்லாம் பூசிக்கிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர், தர்பூசணி, தைலம், கழுத்தில் போடக்கூடிய பாசிமணி மாலைகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. மாங்காய் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. தேவைன்னா அதையும் நீங்கள் வேணால் வாங்கன்னா வாங்கிக்கலாம். நாங்கள் அது வாங்கலை. நாங்கள் மறுபடியும் மலை உச்சி பயணத்தை நோக்கி படி வழியாட்டு மேலே போயிட்டுருக்கோம். மீண்டும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு குகை மாதிரி ஒன்று இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு கோவில் இருக்குது. இந்த நிமிர்ந்து போக முடியாது. குனிஞ்சு உள்ளே போய் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு தீபமெல்லாம் ஏற்றி வச்சு உள்ளே ஒரு கோவில் இருந்துச்சு. உள்ளே படிக்கட்டெலாம் அமைச்சு நாங்களும் உள்ளே போய் அந்த கோயிலை தரிசனம் பண்ணலான்னு நானும் சந்திரனனும் உள்ளே போயிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த மலையோட ஒரு குகைக்குள்ளே இருக்கோம். இந்த குகையில் தவம் இருக்கிறதாட்டு ஒரு ஐதீகம். தவம் இருக்கக்கூடிய முனிவர்கள், சித்தர்கள்லாம் இங்கே தவம் இருந்ததாக ஒரு ஐதீகம். இந்த பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ குகை. இது ஒரு பெரிய குகையாக இருக்குது. மருத்துவர் மலைக்கு வந்தீங்கன்னா இந்த குகைக்கு மறக்காமல் வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த குகையிலேருந்து வெளியே வந்துட்டு பழையபடியும் படிக்கட்டு வழியாக பார்த்திங்கன்னா மலை உச்சியை நோக்கி ஒரு பயணத்தையே மேற்கொண்டுட்ருக்கோம். கண்டிப்பாக சீக்கிரம் மலை உச்சிக்கு போயிடணுங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாகவே போய்ட்டுருக்கோம். ரொம்ப தூரம் மலையேறி வந்தனால சந்திரன் சொன்னாங்க கொஞ்சம் இருந்துட்டு போகலான்னு. அதனால் கொஞ்சம் இருந்துக்கிட்டு மலையேறதுக்கு நாங்கள் புறப்படுறதுக்கு தயாரானோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம படி வழியாக போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நம்ம இந்த படி வழியாட்டு போயிட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு நின்னோம்ல இந்த இடத்துல இருந்து தான் நம்ம மலை உச்சிக்கு போகக்கூடிய பாதை பிரியும். 2 பிரிவாக பிரியும். ஒன்று இந்த கோயிலுக்கு போகும், ஒன்று மலை உச்சிக்கு போகும். மலை உச்சிக்கு போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா கரடு முரடாக தான் இருக்கும். படிக்கட்டுகள் எதுவுமே இருக்காது. இந்த கோயில் வர தான் இந்த கோயில் 6வது மடம்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வர மட்டும்தான் படிகள் அமைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய ஸ்பாட் இந்த கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பக்கத்தில் ஒரே ஒரு மரம் தான் இருந்துச்சு. கொஞ்சம் நிழலாகவும் இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் அவுல்லாம் தந்து திருநாமம்லாம் விட்டாங்க. நாங்களும் கையில் கொஞ்சம் அவுல் வாங்கிட்டு திருநாமம்லாம் விட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கூண்டு மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே நாங்கள் உள்ளே போய் கொஞ்ச நேரம் இருந்துச்சோம். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா படம் ஷூட்டிங்லலாம் இந்த படம் இந்த படத்தில் இந்த இடத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க. பழைய படம் முரளி படத்துலலாம் இந்த ஸ்பாட்டு வந்திருக்குது. இப்போ நம்ம மருத்துவமலை உச்சிக்கு போகக்கூடிய பாதையில் 6வது மடத்தில் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கும். இதில் இருந்து படி வசதிகள் கிடையாது. கரடு முரடான மலை பாதைகள் வழியாக தான் நம்ம மலை உச்சியை அடைய போகிறோம். எங்களோட வாங்க, மலை உச்சியை போய் பார்க்கலாம். ஹலோ மக்களே, நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து தான் மலை பாதையே தொடங்குது. இவ்வளோ நேரம் படிக்கட்டு வழியாக பயணிச்சிருப்போம். இதில் இருந்து தான் கரடு முரடான பாதைகள் மூலமாக நம்ம மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த உச்சி பகுதிகளில் பார்த்திங்கன்னா பிள்ளைத்தடம் என்கக்கூடிய கேவுலாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் காமிச்சு தர போகிறோம். இப்போ ஒரு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு நடக்க நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம்.
நாங்கள் போகக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஆட்கள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதிகமாக லேடிஸு, வயதான பாட்டி எல்லாமே இந்த மலை பயணத்துக்கு வந்து வர்றாங்க. ரொம்ப ஒரு கடினமாகலாம் இல்லை. நீங்களும் இந்த மலைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு எளிதாக தான் இருக்குது. நம்ம மலை ஏறதுக்கு படிகள்லாம் தாண்டி கரடு முரடான மலை பாதையில் தான் நம்ம போய் உச்சி அடையணும். இந்த மாதிரி அம்புக்குறி போட்டிருக்காங்களா, இந்த அம்புக்குறியை வச்சு தான், இந்த அம்புக்குறி மூலமாக தான் மேலே நம்ம மலை உச்சி அடைய போகிறோம். சந்திரன் சொன்னாங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த தொப்பியை வச்சுருக்கீங்க, நான் ஒருக்கா வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசையில் அந்த கிறிஸ்மஸ் தொப்பியை கேட்டாங்க. நானும் அவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்க தலையில் வச்சுட்டு சும்மா அப்படி ஜாலியாக அப்படி நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலவே இருக்கும். ஆனால் இந்த மலை ஏற்றத்துக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் மதிய நேரம் வந்து பயணம் பண்ணனால கொஞ்சம் களைப்பாகவே இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நீங்களாம் வரதா இருந்தால் மேக்ஸிமம் காலையிலே வாங்க, அதான் சூப்பராக இருக்கும். நாங்கள் திடீர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மலை பக்கத்தில் நாங்கள் போகக்கூடிய வழியில் ஒரு அண்ணாச்சி வந்து பார்த்திங்கன்னா மோர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோர், பைனாப்பிள், மாங்காய், நெல்லிக்காய் ஊறுகாய், தண்ணீர் எல்லாமே வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கீழே மட்டும்தான் கிடைக்கணும்னு வச்சோம், மேலே வர இருந்துச்சு. ஆனால் இவங்க தான் கடைசியாக வச்சுருக்கவங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. இவங்ககிட்ட மோர் வாங்கி குடிச்சிட்டு மேலே போனால் போய்க்கலாம். தண்ணி வேணாலும் இவங்ககிட்ட தான் வாங்க முடியும். இதுக்கு மேலே மலையில் இருக்காது. நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு கிளாஸ் மோர்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து சூப்பராக நாங்கள் மலை உச்சியை நோக்கி பயணம் பண்ண தொடங்கிட்டோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ராமாயண கால புராண கதைகளோட தொடர்புடைய ஒரு மலை தான் சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இலங்கையில் வந்து ராவணனுக்கும் ராமனுக்கும் இது போர் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா லக்ஷ்மணனுக்கு வந்து ராவணன் படையில் இருந்த இந்திரஜித் பார்த்திங்கன்னா பிரம்ம ஆயுதத்தை வந்து லக்ஷ்மணன் மீது ஏவும்போது அது வந்து லக்ஷ்மணன் மீது தாக்கி லக்ஷ்மணன் வந்து உயிரை விட்டுறாரு. இதை பார்த்து வந்து ராமர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மணனை வந்து மடியில் வச்சு கதறி அழுதுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, இந்த ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகை மூலமாட்டு லக்ஷ்மணனை உயிர் பிழைக்க வைக்கலான்னு சொல்கிறாங்க. அதற்கு வந்து ஆஞ்சநேயர் தான் அந்த இமயமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய மூலிகையை எடுத்துகிட்டு வரக்காண்டி சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து விரைந்து வந்து பறந்து இமயமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சீவி மலைக்கு வராரு. அங்கே இவங்கள்கிட்ட சொல்லிவிட்ட மூலிகை வந்து எந்த மூலிகைன்னு இவருக்கு தெரியாமல் போயிடுது. இதனால் வந்தீங்கன்னா அந்த சஞ்சீவி மலையே தன் கையால் வந்து தூக்கிட்டு இலங்கைக்கு வராரு. வரக்கூடிய வழியில் ஒரு சின்ன துண்டு தான் இந்த மருதுவாழ் மலைன்னு சொல்கிறாங்க. அந்த துண்டு விழுந்த இடம்தான் வளர்ந்து மருந்துவாழ் மலை என்ற ஒரு பெயரில் இந்த மலைக்கு ஒரு பெயர் வந்துச்சு. இதுதான் இந்த மலையோட வந்து ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி. உண்மையான ஹிஸ்ட்ரி இந்த மருந்துவாழ் மலைக்கு இதுதான் காரணம். நாங்கள் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால எங்களுக்கு வேர்த்து வந்து ரொம்பவே ஒரு டயர்டாகிட்டு. ஆனால் மேலே போக போக பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஒரு டயர்டும் தெரியலை. அப்படியே பைய இருந்து நாங்கள் வந்து அப்படி மலை மேலே ஏற போயிட்டே இருந்தோம்.
கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ மருத்துவமனையோட ஒரு 3/4 பங்கு வந்துட்டோம். சந்திரண்ணனும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. கேமராமேன் ஐயப்பன் அதோட டயர்டாயிட்டாரு. நான் அதோட டயர்டாயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தான் உங்களை நாங்கள் உச்சிக்கு கூப்பிட்டு போயிடுவோம். மறக்காமல் இந்த வீடியோவோடையே பயணம் பண்ணுங்கள். மலை உச்சியை பார்க்கலாம். இந்த மலை ஏற்றம் பார்த்திங்கன்னா ஒரு அமைதி கொடுக்கும் மனசுக்கு. ஏன்னா அங்கே எந்த ஒரு சலசலப்பும் இருக்காது. அழகான ஒரு காற்று, ஒரு அமைதியாக தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மலை ஏற்றங்கள்லாம் மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே ஒரு இயற்கையோடு ஒன்றிணைந்து போனது மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். இந்த மருந்துவாழ் மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான். கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒற்றையடி என்கக்கூடிய ஒரு ஊரில் தான் இந்த மருந்துவாழ் மலை இருக்குது. பஸ் வசதி எல்லாமே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பொத்தேடி ஜங்ஷனில் இறங்குனீங்கன்னா இந்த மலை அதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டரில் இந்த மலை பக்கத்துலேயே தான் இருக்குது. பைக்கிலலாம் வந்தீங்கன்னா மலை பக்கத்துலேயே பார்க் பண்ணிடலாம். பக்கத்தில் சின்ன சின்ன பொட்டி கடைகள்லாம் இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு எதுவும் தேவைன்னா வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மலையோட ஒரு பாதுகாப்பை கருதி பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்லாம் வச்சுருந்தாங்க. எதுக்குன்னா இந்த பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள்லாம் நம்ம கொண்டு போனாங்கன்னா அந்த பக்கெட்டில் போட்டால் போதும், அவங்க அதை எடுத்துருவாங்க. இது மலையில் எங்கேயுமே கீழே போடாதுங்க. அது வந்து நம்ம இந்த மலையை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்பவே ஒரு நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுக்கு நாரிங்கக்கூடிய ஒரு புல் மாதிரி ஒன்று வளரும். அது நல்லா மணக்கும் பார்த்துருங்க. இப்போ ஐயப்ப சாமி பூஜைலாம் கார்த்திகை மாதம் நடக்கும்போது அந்த சுக்கு நாரிலாம் அழகாக கெட்டி வச்சுருப்பாங்க குடில் மாதிரி. அதே போல் வந்து கிறிஸ்மஸ்லாம் நடக்கும்போது அவங்க குடில் செய்வதற்கும் இந்த சுக்கு நாரி வந்து ரொம்பவே பயன்படுத்துவாங்க. அதே போல் வீட்டில் கொழுக்கட்டை அவிக்கும்போது இந்த சுக்கு நாரியோட இலையை அந்த பானைக்குள்ளே போடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். அதனால் இந்த சுக்கு நாரியை வந்து இந்த ஏரியா மக்கள் வந்து ரொம்பவே பயன்படுத்துவாங்க. போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா சந்திரண்ணனுக்கும் எனக்கும் ரொம்பவே டயர்டாயிட்டு, அதனால் ஒரு பாறையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படுத்துக்கிட்டு போகலான்ட்டு அந்த பாறையில் வந்து நாங்கள் படுக்க ஆரம்பிச்சிட்டோம். மாறி அப்படியே இனி டைம் ஆகிட்டு இனி மேலே போகலான்ட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சந்திரண்ணன் நல்லா டயர்டாயிட்டார்.
எதுக்குடா வந்தோன்னா மேலே ஆகிட்டார் பார்த்துருங்க. நாங்கள் நடந்து போயிட்டுருக்கதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் எவ்வளோ நாங்கள் டயர்ட் ஆகிட்டேனி. அதில் சந்திரனை வேறு அந்த வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அவர் கூட கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார். மேலே உச்சி பகுதியை நெருங்கினதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சம நிரப்பாக தான் இருக்கும். நடக்கக்கூடிய பாதை எல்லாமே கரடு முரடாட்டு ரொம்ப இருக்காது. கிட்டத்தட்ட நாங்கள் மலை உச்சி பக்கத்தில் நாங்கள் போயாச்சு. இப்போ நம்ம மத்துவமலை உச்சியோட பிள்ளைத்தட கேவுக்கு வந்திருக்கோம். இந்த மலை குகை வந்து உள்ளே போகணும். கேமரா அப்படி கொண்டு வர உள்ள பாரு. சந்துரு மலை உச்சி பகுதி போனதும் ரெண்டாட்டு பிரியும் பார்த்துருங்க. இடது பக்கம் போனீங்கன்னா பிள்ளைத்தடம் இங்கே கூடிய ஒரு கேவ் இருக்குது. வலது பக்கம் போனீங்கன்னா உச்சி மலை ஆஞ்சநேயர் கோயில் அடைஞ்சிடலாம். நாங்கள் அந்த உச்சி மலை போகிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைத்தடம் இங்கே கூடிய ஒரு கேவுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலான்ட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த மருதுவள மலையில் பார்த்திங்கன்னா நாய்கள் அதிகமாக காணப்படுது. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, சித்தர்கள் இந்த நாய் வடிவில் வந்து இருக்கிறாங்க இப்போவும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து பிள்ளைத்தட கேவுக்கு உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்திங்கன்னா நாராயணகுரு அவங்க வந்து தவம் பண்ண இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா வைகுண்டரும் இங்கே வந்து தவம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்கும் இந்த இடம். வெளியே வெயில் எப்படி இருந்தோ அதை விட உள்ளே வந்து சூப்பராக கூலிங்காக இருக்கும். உள்ளே போய் பார்த்திங்கன்னா நாங்கள் பிரசாதம் தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு திருநாமம்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்பவே ஒரு சூப்பராக இந்த பிள்ளைத்தட கேவ் இருந்துச்சு. இதையும் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குச்சு. இந்த மருந்துவாழ் மலை போனால் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதுங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு மலை உச்சியை போங்க, அப்போ தான் ஒரு சூப்பராக இருக்கும்.
இப்போ நாங்கள் மருத்துவர் மலையோட உச்சியில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் பயணம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் வெயில் டைம் வந்தனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வரணுன்னா ஒன்றில் காலையிலே வாங்க, இல்லாட்டா மதியத்துக்கு பிறகு வாங்க, வெயில் ரொம்ப இருக்காது. மலையோட உச்சி பகுதியை பார்த்ததும் எங்களுக்கு நடந்து வந்த கால் வலி எல்லாமே போயிட்டு, ஏன்னா அந்த எண்டை நாங்கள் பார்த்தனால மனசுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தில் இந்த கால் வலி வேற தெரியலை. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மருத்துவாள் மலையோட உச்சி மலையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலையை தான் பார்க்குறோம். இந்த ஆஞ்சநேயர் தான் மருத்துவாள் மலை உச்சியில் இருக்கிறாரு. இந்த மலைக்கு வராதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த சாமியோட அருள் பெற்று இந்த மலையோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக ஒரு முறை கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா இந்த மலை பயணத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். கடல் மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 978 அடி உயரத்தில் இந்த மலை இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பரான மலை. மேலே ஒரு கொட்டகைலாம் அமைச்சிருக்காங்க அந்த கோவிலை சுற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு மலையில் தீபம் ஏற்றக்கூடியது, இங்கேயும் தீபம் ஏற்றப்படுகிறது. அதுக்கான ஒரு இடமும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் காமிச்சு தரோம், பார்த்துக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு நாங்கள் மருத்துவாள் மலையோட உச்சி மலைக்கு வந்திருக்கோம். இதுதான் மேலே. இந்த இடத்துல தான் திருக்கார்த்திகை தீபம் எல்லாமே இங்கே ஏற்றுறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட கீழே இருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த மலையோட உச்சி பகுதியை நம்ம அடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை அன்னைக்கு ஒரு மகாதீபம் ஏற்றுவாங்க. அது இந்த மருத்துவாள் மலையில் இந்த இடத்துல தான் ஏற்றுவாங்க. இதுதான் அந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய இடம். இந்த சுற்றுவட்டாரத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் இந்த தீபம் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் அழுத்திடுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.